ஹலோ கைஸ், நான் உங்கள் எடிட்டர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக்சார்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ டூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எடிட்டிங் நம்மளுக்கு ஈஸியாக கொடுக்குற, அதை வேலை முடிக்கிற மாரி கொடுத்துருக்காங்க. ஈஸியான டூல்ஸ்லாம் இருக்குது. அதில் என்ன டூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டு பிளர்ரு, சரிங்களா, ஆட்டோமேட்டிக்கல் பிளர்ரு வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். உங்கள்கிட்ட ஒரு நார்மல் மொபைல் இருந்தால் அதில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பேக்ரவுண்டு பிளர் ஆகலைன்னா இந்த அப்ளிகேஷனில் கொடுத்து நீங்கள் வந்து பேக்ரவுண்டு பிளர் எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டுக்கலாம், டிபியாக வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரவுண்ட் எல்லாமே பக்காவான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருக்கும், வந்துருச்சு. நான் லேட்டாக உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி நான் செக் பண்ணிவிட்டேன். என்னோடய ஃபோட்டோஸில் கொடுத்து பக்கம் எடிட் பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். மற்றபடி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பேக்ரவுண்ட் பிளர் பற்றி மேனுவலாக போட்டிருக்கோம். மேனுவலாக வந்து நம்மளே எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கவலையை இதில் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும்னா எடிட்டர் விஜய் ப்ரோ என்னோடய சேனல் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும்னா அந்த சேனல் வீடியோ போய் பாருங்கள், எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. அதெல்லாம் போடக்கூடாது. யூடியூப் ரூல்ஸ் நிறைய இருக்குது. நம்ம சேனல்லே நான் அவசரப்பட்டேன், நிறைய ப்ராப்ளம் சந்திச்சிட்டேன். அதனால தான் நான் வீடியோவே போடல. ஒரு 3 மாதத்துக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு 2 வந்துச்சு. 3ஆவது வந்து காலி நம்ம சேனலு. அதனால தான் நான் வீடியோ போடல. எல்லா வீடியோ பழைய டிலீட் பண்ணிட்டேன். கம்மியாகிடுச்சு வீடியோ. இனிமேல் நம்ம தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் சைஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ், சரிங்களா, எடிட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருப்பீங்களே, பேக்ரவுண்டு பிளரு இல்லைன்னா அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சாம்பிள் வந்து விஜயண்ணா ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் பக்கத்தில் எஃபெக்ட் டூல்ஸ் இருக்கும். எஃபெக்ட் டூல்ஸில் போயிட்டிங்கன்னா ஒரு 4வது பார்த்தீங்கன்னா பிளர் இருக்கும், சரிங்களா. அது கிளிக் பண்ணிங்கன்னா 3ஆவதுல பார்த்தீங்கன்னா பிஜி பிளர்ரு, சரிங்களா. உங்களுக்கு வந்து இந்த அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கிறீங்களா, அவங்களுக்கு செம்மையாக யூஸ் ஆகும். அதாவது சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்லாம் பிளர் கொடுக்கணும்னா செம்மையாக இருக்கும். நம்ம ஃபோட்டோக்கு இப்போ டிபியில் வைக்கிற இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜயானா ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் பிளர் இல்லை. இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் இல்லாமல் நான் ஆன் பண்ணி காட்டுறேன். என்கிட்ட நெட்டு ஆஃபில் தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா வைஃபை ஆஃபில் தான் இருக்குது. ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணல. இப்போ வந்து நான் இதை கொடுக்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளர் எடுத்துக்கும். ஸோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலுக்கு தான், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலுக்கு தான் வந்து பிளர் எடுத்துருக்கு. ஸோ இப்போது நெட்டு இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நார்மலாக எடுத்துருக்கா. இப்போ வந்து பண்ணால் அந்த டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ், எவ்வளோ பிளர் வேணும், எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது எவ்வளோ வேணால் கூட்டிக்கலாம், சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 10க்குள்ளேயே இருக்கேன். இது பார்த்திங்கன்னா எட்ஜினா உங்களுக்கு தலைமுடியெலாம் நீங்கள் வந்து வேனில் கையில் அடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால வந்து ஜூம் பண்ணுறேன். இப்போ தலைமுடி இந்த சைடு பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் கம்மி பண்ணுறேன், தெரியுதுங்களா, வெளியே போதா. இப்போ வந்து கூட்டுறேன். கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு போர்ட்ரேட் ஃபோட்டோ கிடச்சிரும், சரிங்களா. படிச்சுட்டு அவ்வளோதான். இப்போ வச்சிட்டோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் கிடச்சிச்சு, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் லென்ஸு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயில் அடிக்கிற மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுவும் நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இதுமாதிரி ஜூம் எஃபெக்ட்லாம் இருக்குது. நார்மலாக ஜி பிளர் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ நெட்ஒர்க் அவைலபிள்னு போட்டிருக்கா. இப்போ வந்து நெட் இல்லாமல் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்க. நெட் இல்லாமல் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் பண்ண முடியும். இப்போ நான் நெட் ஆன் பண்ணி காட்டுறேன், அப்படியே இருங்க. இப்போ வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு அப்படியே இருங்க. இன்னொரு மொபைல் இருக்குது, அதில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிடுறேன். அப்படியே வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு ஹாட்ஸ்பாட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எஃபெக்ட் டூல்ஸில் போகிறேன். டூல்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பிளர் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகும்,
சரிங்களா. உங்களுக்கு லோட் ஆகி அது ஸ்கேன் பண்ணணும். மொத்தமாக நெட் இருந்தால் பக்காவான பிளர் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் உங்களுக்கு. சரிங்களா. முன்னாடி ஆட்டோமேட்டிக்கு அதாவது நெட் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், இந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு பிளர் இல்லாமல் இருக்கும். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கையெல்லாம் பாருங்கள். சரிங்களா. கையெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளர் அந்த கேப்புக்குள்ளாரக்குள்ளெல்லாம் உங்களுக்கு வந்து பிளர் எடுத்து கொடுத்துருக்கு. செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி அந்த காட்டுறேன், பார்த்தீங்களா செம்மையாக இருக்கா. நம்ம வந்து நெட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு ஏஏ சொல்லுவாங்க. ஸோ அதுதான் கொடுத்துருவாங்க போல் பிஜி பிளர்னு பக்காவாக எடிட் பண்ணிக்கி. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டச்சப் பண்ணால் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளரு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஏற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு டிஎஸ்எல்ஆர் எடுத்த ஃபோட்டோ எப்படி இருக்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கார்னர்லேயே பிளரு வந்து செதரில் பிஸ்ர் அடிக்கலை. சரிங்களா. பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேணாம், எனக்கு வந்து ஒரு தோராயமாக ஒரு 15 போதும் நார்மல் பிளரு. இன்னும் வேணுன்னா குறைச்சிக்கலாம். சரிங்களா. ஒரு 10-15 போதும். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் ஆட்டோமேட்டிக். இது வந்து எட்ஜஸ் நான் சொன்னல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செதறதா தலையாண்டெல்லாம் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் கூட்டிக்கலாம். சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம எஃபெக்டாக இருக்கா. இதுதான் இதோட பெனிஃபிட்டு. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வெர்ஷனில் இலவச வெர்ஷனில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் அதான் ட்ரை பண்ணணும். சரிங்களா. நார்மலாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நான் அதுவும் சொல்லிடுறேன். எதுக்கு சைலண்டாக சொல்கிறேன்னா, நம்மளோட வாய்ஸ்லாம் வந்து இந்த யூடியூப் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணினா நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக ஆராயுது. ஸோ அதுவும் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம ஒன்று தப்பான ஒரு சொன்னால் கூட அதை கண்டுபிடிச்சி கிளைம் வந்துடுது, இல்லை வீடியோஸை பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ நான் தான் சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் இன்னும் நான் அப்டேட் கொடுத்து சாவடிக்க போகிறேன் யூடியூப்பில். சரிங்களா. தப்பிக்க முடியாது. ஸோ இதுமாரி ஃபியூச்சர்லாம் இருக்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ போய் பாருங்கள் எப்படி நம்ம மொபைல் ஏற்றுறதுன்னு. சரிங்களா. கீழே கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கோங்க. இன்னும் டூல்ஸ்லாம் நான் காட்டுறேன், அதுவும் அடுத்தது வீடியோவில் வரும். சரி, டூல்ஸில் போனீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஏஏ இன்சாய்ஸா, இது வந்து செம்ம டூல்ஸு. அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன், செம்ம ஹெச்டியாக இருக்கும். இதே ஃபோட்டோ வச்சு நான் ஃபோட்டோ வச்சு காட்டுறேன். இந்த பேட்ச் பார்த்துக்கோங்க. பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிக்சல் அடிச்சிருக்கு. சரிங்களா. தெளிவாகவே காட்டலை, நல்லா பாருங்கள். அடுத்த வீடியோ நான் அப்படியே சொல்லித்தரேன். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் போய் பார்த்தீங்கன்னா ஹெச்டி போர்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. இது லேடிஸ் சம்மந்தப்பட்டது. நமக்கு வேணுன்னா யூஸ் பண்ணிங்கன்னா விட்ருங்க. சரிங்களா. அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ், ஸோ அதெல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலில் ஒரு ஃபோட்டோ என்னோடய ஃபோட்டோ நான் பேக்ரவுண்ட் காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ நான் எடுத்திருக்கேன். இது வந்து பழைய ஃபோட்டோஸ் 2022 நான் ஃப்ரெண்டோட மொபைலில் பிடிச்ச ஃபோட்டோஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PicsArtல போய்ட்டு எஃபெக்ட் டூல்ஸை கிளிக் பண்ணுறேன். பிளரு டூல்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிஜி பிளர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெட் ஆன் பண்ணிக்கோங்க. நெட் ஆன் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி எவ்வளோ பிளரு கரெக்டாக அக்யூரேட்டாக வச்சு கொடுத்துரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வச்சிச்சு. சரிங்களா. இப்போ மேலே வந்து நெட் ஆனில் தான் இருக்குது. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிளரும் கொடுத்துச்சு. இப்போ நீங்கள் தான் இப்போ மேனுவல் எடிட் பண்ணணும், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பிளர் பேக்ரவுண்ட் பிளர் எவ்வளோ வேணுமோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ போதுமான சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி எட்ஜஸ்லாம் வச்சிச்சு. ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ ஒரு கையில் மைக்கு ஒரு கையில் டச் ஆப்ரேட் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே நிமிஷம் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜு அப்படியே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபேஸில் என்ன கரெக்டாக இதான்னு பார்த்துட்டு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சரிங்களா. கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஒரேடியாக மூவ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகிடும் பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள் அப்படியே. சரிங்களா. எனக்கு இப்போதைக்கு போதும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னா இந்த எரஸ் டூல்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஷ் இருக்க பார்த்தீங்களா, இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா அடிக்கணும். இப்போ வந்து உள்ளே போயிடுச்சா, ஸோ அதுமாரி பண்ணிக்கோங்க. நல்லா லைட்டாக தான் இருக்குது, எனக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. எனக்கு இதுவே போதும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பிளர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் அடிச்சிருக்கலாம். சரி, மறுபடியும் நான் பண்ணுறேன். நான் அப்போ தான் நல்லாயிருக்கும்.
மறுபடியும் கொடுத்துட்டு ஓகே இப்போ ஆட்டோமேட்டிக் எடுத்துச்சு. இப்போ மறுபடியும் நம்ம பேக்ரவுண்ட் பில்லரில் ஒரு மினிமம் ஒரு 10 இல்லை 15 மினிமம் 10-15 ஓகே 10 போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அழைக்க போகிறேன். கீழெல்லாம் வேணாம் எனக்கு. சரிங்களா, அப்படியே வெயிட் பண்ணுங்கள். கீழே தரையெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு வந்து இந்த செவுத்துலேருந்து இது கீழே வரைக்கும் வேணாம், ப்ளரு வேணாம். சரிங்களா, உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் ப்ளரு கொடுத்தா மட்டும் போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்படியே நீங்கள் மேனில் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். ஈஸியாக அதான் இது பண்ணுறதுனால நம்ம குவாலிட்டி வராது. நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இறங்கி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா, ஓகே எனக்கு இதுவே போதும். ஸோ இந்த டைல்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாக தருது. மறுபடியும் டைல்ஸை இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இவ்வளோ தான் மேலே படிச்சு. அவ்வளோதான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் டிக் பண்ணிடுறேன். வெளியே வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸில் போய்ட்டு அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸ்ஸு கருப்பாக இருக்குன்னா லைட்டாக ஒயிட் ஆகணும்னா பிரைட்னஸ் வச்சு கான்ட்ராஸ்டில் ஏறணும். சரி, பிரைட்னஸ் லெவல் லைட்டாக ஒரு பிரைட்டே ஒரு கான்ட்ராஸ்டில் வந்து உங்களுக்கு ஏற்ற போல் வச்சுக்கோங்க. கிளாரிட்டி வந்து மினிமம் 10, சேச்சுரேஷன் ஒரு 5க்குள்ளே 4. சரிங்களா, 5 இல்லை 4 வச்சுக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ லென்த்தாக போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு நான் சின்ன டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அதனால தான் டியூரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா, பழைய ஃபோட்டோஸு புது ஃபோட்டோஸ். பழைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர் எடுத்துருக்கு. அந்த ஹைலைட்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரிங்களா, அது வைக்கலாம். நான் லென்ஸு கொடுக்கணும் அதுமாரி வேணும்னா. சொன்ன லென்ஸ் வேணும்னா அது மறுபடியும் அந்த பீச்சை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் பிளரானு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லென்ஸு சொன்னல அதை வச்சு பார்க்கலாம். இந்த லென்ஸு வச்சுன்னா அது பேக்ரவுண்டு வெயில் அடிச்ச மெத்ததில் இப்போ அப்படியே பேக்ரவுண்டு பிளரை குறைச்சிருங்க. உங்களுக்கு லென்ஸ் வந்து சூப்பராக தெரியும். சரிங்களா, கூட்டினா தான் அதிகமாக வருதோ. அந்த தரையெல்லாம் பாருங்களேன், இந்த தரையெல்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஓகே, இதுமாரிலாம் இருக்குது. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள், நோண்டி கற்றுக்கோங்க. சரிங்களா, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறேன். இன்னொரு டூல்ஸ் நான் சொல்லாமல் விட்டேன். இதில் வந்து கார்ட்டூன் ஃபோட்டோ எடிட் கொடுத்துருவாங்க. சைடில் தள்ளி பார்த்தா இங்கே ஏஏ டூல் ஒன்று இருக்குது, கார்ட்டூன் ஃபோட்டோஸு. நான் இதை பற்றி நான் வீடியோ பண்ணுறேன். சரிங்களா, ஓவரால் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது. சரிங்களா, இதுமாரி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டூல்ஸை. சரிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இனிமேல் வந்து உங்கள் ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் பிளர்லாம் கொல்லப்படாதீங்க. PicsArt ஆப்பில் கொடுத்துருவாங்க. அண்டு இன்னொரு வருத்தப்படைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரீ வெர்ஷன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதாவது ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வெர்ஷனில் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. தயவு செஞ்சு என்னோடய வீடியோ போய் பாருங்கள். எடிட்டர் விஜய் ப்ரோ சேனலில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து எப்படி நான் அதாவது இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். பார்த்துட்டு அது வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது டெலிட் ஆகும், கண்டிப்பாக ஆகிடும். அதுமாதிரி போடக்கூட டைம் எடுக்கும். சரிங்களா, அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது இருக்கவே இருக்காது. சரிங்களா, உடனே தான் நான் எடுத்துருவேன் கிளைம் என்ன கொடுத்தானுங்கன்னா. சரிங்களா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் நிறைய சொல்லித்தரேன். சரிங்களா, நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலிமா பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா, நம்ம சேனல் ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் நான் ஸ்பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் ஒருத்தன் கொடுத்துட்டான் பயங்கரமானவன். சரிங்களா, அவன் பேர் சொல்லிட்டு போயிரு. அவன் பேர் கைன் மாஸ்டரு. சரிங்களா, இனிமேல் கைன் மாஸ்டர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. சரிங்களா, நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் சரி, அது ட்விட்டரில் போட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து ஆப்பு தான். சரிங்களா, நம்ம ஆப்பாவே சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். நம்ம சேனலில் காணாமல் போயிடும். சரிங்களா, என்னடா கொஞ்சம் வித்தியாசமாக பேசுனுக்கண்டிங்கன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். சரிங்களா, 2 ஸ்ட்ரைக்கு வந்தது. 3ஆவது ஸ்ட்ரைக் கொடுத்தாக்குள்ளே எல்லாம் டிலீட் பண்ணிட்டேன். சரிங்களா, கஸ்டமர் ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணுறது எல்லா வீடியோ டிலீட் பண்ணிட்டேன். என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள். அதனால தான் வீடியோஸோ பண்ணல. தயவு செஞ்சு அந்த கைன் மாஸ்டர் எப்படி வேணும் போடுறத சொல்லி கொடுக்காதீங்க. எப்படி கற்றுக் கொடுக்குறீங்களோ அதுவும் போடாதீங்க. அதுவும் கொடுக்குறானுங்க சிக்கத்தை. நம்ம கற்று தான் தரோம், ஆனால் அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி
அது சொல்கிறானுங்க சரிங்களா. நான் அதுவும் போட மாட்டேன், இனிமேல் கைன் மாஸ்டர் பற்றியே போட மாட்டேன். அண்ட் பிக்ஸார்ட்டு ஒரு வாட்டி குத்தானுங்க சிக்கன், ஒரு கிளைம் குத்தான், வீடியோ எடுத்துட்டான். ஒரு டீசெண்டான பையன் சரிங்களா. நம்ம சேனல் எதுவும் பாதிப்பு இல்லை, கிளைமே இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. அதை 90 நாள் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் 90 நாள். சரி நான் 2 வந்தால் நீங்களே முடிவு பண்ணிங்க. 90 நாள் 3 மாதம் 6 மாதம் 2 ஸ்ட்ரைக்கு சரிங்களா. இவ்வளோ விஷயம் இருக்குது. யூடியூப்பில் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்க வீடியோஸை நல்லா டீட்டெயிலாக ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. அவசரப்பட்டு வீடியோ பார்த்துட்டு சேனல் ஆரம்பிக்காதீங்க. நான் அப்படி தான் இல்லை, ஃபஸ்ட்டு எல்லாம் டீட்டெயிலாக ஆராய்ஞ்சி அனலைஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் இறங்கினேன்னு யூடியூப்பில் சரிங்களா. ஃபஸ்ட்டு வீடியோலாம் போய் பாருங்கள் சரிங்களா. சேனல் எப்போயோ ஆரம்பிச்சு இப்போ 2015 அது சைனப்பு பண்ணியிருப்பேன். அப்புறம் சேனல் வீடியோஸ் போட்டு தான் 2019 18 சரிங்களா. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. நான் ஒரு வீடியோ பண்ணேன்னா இந்த பிக்ஸார்ட் பற்றி சொல்லிட்டு போக மாட்டேன். உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப்ஃபுல்லாக இது ஒரு அட்வைஸாக நான் சொல்லிட்டு போயிடுவேன் சரிங்களா. மற்ற யூடியூபர் மாரி நான் இல்லை, எனக்கு விஷயங்கள் நடந்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். உங்களுக்கு நடக்கக்கூடாது, அதுமாரி தான் சரிங்களா. மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ஃபஸ்ட்டு அந்த எடிட்டர் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். வேறு என்ன வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை பை. ரெக்கார்ட் ஆகிடுச்சு.